வணக்கம். நான் மருத்துவ பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் இளவஞ்சி ராஜகோபால். இப்போது சமீபத்தில் அண்ணன் திருமா அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்வு நடந்தது. அதில் கவிஞர் ஸ்னேகா அவர்கள் சீமான் அண்ணன் அவர்களை பார்த்து ஆரியத்தின் நச்சு குப்பி, காரி துப்பி என்ற வார்த்தைகளை பயன்படுத்தினார். இது உண்மையாகவே எங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. அதற்காக தான் இந்த பதிவு. அதாவது பறச்சி ஜாக்கெட் போட்டால் துணி விலை ஏறாதா அப்படின்னு சொல்லும்போது விடுதலை சிறுத்தைகள் பாடாத கவிதை, வேங்கை வயல்ல தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்காத போது பாடப்படாத கவிதை, திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில அந்த பரப்புரையின் போது திருமா அவர்களினுடைய கொடி இறக்கப்பட்ட போது பாடப்படாத கவிதை, தலித் நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு டாக்டர் கலைஞர் அவர்கள் அண்ணன் வன்னி அரசு கிட்ட கேட்கும் போது பாடப்படாத கவிதை இப்போ ஏன் பாடப்படுது அப்படின்ற கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கு. கவிஞர் ஸ்னேகா அவர்கள் சொல்றாங்க திராவிடத்தால் எழுந்தோம் அப்படின்னு விசிகாவோட மேடையில பேசுறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்றாரு. விடுதலை சிறுத்தைகளுடைய வேர், அதனுடைய வரலாறு கவிஞர் ஸ்னேகா அவர்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அண்ணன் திருமா அவர்களுக்கு நல்லா தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி துவக்கப்பட்டதற்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் சாதிய படுகொலைகளின் போது கள்ள மௌனம் சாதித்தது. திராவிடம் பயன்படுத்திய அந்த துரோக முட்களால் ஒடுக்கப்பட்ட மக்கள் வீழ்த்தப்பட்டதன் அந்த புள்ளியில இருந்துதான் துவக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு. இந்த விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பா இருந்தது. அதனுடைய நிறுவனர் அண்ணன் மலைச்சாமி அவர்கள். இந்த தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா துவக்கப்படுறதுக்கு பேக் போனாக இருந்தது என்னுடைய தந்தை முனைவர் அருணா ராஜகோபால் அவர்கள். 1982 மதுரை தமுக்க மைதானத்துல அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய மனைவி சவிதா அம்பேத்கர் அவர்களால் இந்த இயக்கம் துவக்கப்பட்டது. இது ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓர் குடையில வரணும் அப்படின்றதுக்காக மலைச்சாமி அவர்கள் துவக்கிய இயக்கம். இதுல இந்த தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருந்தவர்கள் கலைஞர் அவர்களினுடைய மணிவிழா மலர்ல கலைஞரும் தாழ்த்தப்பட்ட மக்களும் என்ற தலைப்புல ஒரு கட்டுரை வடிக்கிறாங்க. அந்த கட்டுரையில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், ஐயா கலைஞர் அவர்கள் ஒரே ரத்தம் என்ற நாவலை படைத்தார். ஒரே ரத்தம் என்ற நாவலை படைத்த ஐயா கலைஞர் அவர்கள் இந்த நாவலை சாதிய படுகொலைகளால் மாண்டு போன என் சகோதரர்களுக்கு வைக்கும் மலர் வளையம் என்றார். அந்த கலைஞரின் காலத்தில் தான் எண்ணற்ற சாதிய படுகொலைகள் நடந்தேறியதுன்னு சொல்லிட்டு கலைஞரினுடைய மணிவிழா மலர்லேயே கட்டுரை எழுதிய போது கலைஞர் அந்த விமர்சனத்தை நேர்மையாக ஏற்றுக்கொண்டார். ஆனா அவர் நினைச்சிருந்தா கலைஞரின் மணிவிழா மலர்ல இன்னும் அது இடம் பெற்றிருக்கு, அதை நீக்கி இருக்கலாம், அந்த கட்டுரை இடம்பெறாமல் செய்திருக்கலாம். ஆனால் அந்த விமர்சனத்தை நேர்மையாக வரவேற்ற கலைஞர் அவர்கள் மௌனம் காத்தாரே தவிர அவங்களெல்லாம் அசிங்கமா பேசல, எந்த ஒரு அவதூறுகளையும் சொல்லல. ஏன்னா கலைஞருக்கும் நமக்கும் 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த விமர்சனத்தை ஏற்று கொள்ளக்கூடிய ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழல் இருந்தது. அம்மையார் ஜெயலலிதாவை விமர்சித்த போது கூட அவர்கள் ஜனநாயக முறையில சில விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டாங்க. ரொம்ப அவங்கள ஆபாசமா பேசும்போதுதான் சிலர் தாக்குதல் நடத்தியிருப்பாங்களே தவிர நேர்மையான விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலேயோ அண்ணன் திருமா அவர்கள் மீதையோ எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு புள்ளியிலையும் அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சனம் வச்சதே கிடையாது. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் முகநூல்ல முதல்ல ரொம்ப சுறுசுறுப்பா வேகமா இயங்கிட்டு இருப்பாங்க. அதுல இருக்கிற தம்பிகள் பலர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டாங்க. ஏன்னா திருமாவளவன் அண்ணாவை விமர்சிச்சாங்கன்றதுக்காக கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர்கள் நிறைய பேர். எந்த ஒரு கட்டத்திலையும் அண்ணன் திருமாவை யாரும் விமர்சிக்க கூடாது அப்படின்ற கட்டளை இருக்கு கட்சியில. கலந்தாய்வுல கூட நீ அண்ணன் திருமாவை விமர்சிக்கிற அப்படின்னு திட்டுவார் அண்ணன். உங்களை விமர்சிக்கிறாங்க அப்படின்னா என்ன விமர்சித்தாரா, என்னை தானே விமர்சிக்கிறாங்க, உன்னைவா விமர்சிக்கிறாங்க, கட்சியில இருந்து வெளியே போ, எங்க அண்ணனை எந்த விதத்திலையும் திட்டக்கூடாது அப்படின்ற நேர்மையும் பெருந்தன்மையும் அண்ணன் சீமான் அவர்களிடம் இருக்கு. இப்போ கவிஞர் ஸ்னேகா அவர்கள் காரி துப்பி என்ற சொற்றொடரை பயன்படுத்துறாங்க. காரி துப்பி என்ற சொற்றொடரை நீங்கள் அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து பதிவு செய்யறீங்க. இதே சொற்றொடரை காரி துப்பி அப்படின்ற சொற்றொடரை நீங்க பாமகவை எதிர்த்து பதிவு செய்ய முடியுமா? செய்யக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கா? ஏன்னா நாங்க ஆக பெரும் ஜனநாயகவாதிகள். அதனால எங்க மேல நீங்க அவதூறுகளை அசிங்கமா பேசுறது இதெல்லாம் பண்றீங்க. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்து பேச முடியுமா? அப்போ இந்த கவிதை கூறுவதன் காரணமாக நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் முரண்பாடு ஏற்படணும், விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படணும் அப்படின்றத நீங்க விரும்புறீங்களா? இப்போ காலம் காலமாக
பள்ளர்களும் பறையர்களும் காலம் காலமாக பறையர்களும் வன்னியர்களும் அதே மாதிரி பறையர்களும் சக்கிலியர்களும் தேவேந்திரர்களும் இந்த சமூகத்துல சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்போ இந்த சண்டையை ஊக்குவிப்பதாக தான் இந்த கவிதை வடிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் கருதுறோம். அப்போ தமிழ் சகோதரர்களுக்கிடையே இந்த சாதிய பிளவை ஏற்படுத்த காரணமாக இருந்தது யார் அப்படின்ற செய்தியும் பதிவு செய்யணும். ஏன்னா ஒரு பிறந்த நாள் விழாவை நீங்க அரசியல் கூட்டத்துல ஏதாவது விமர்சிச்சுன்னா பரவாயில்ல, சீமான் அண்ணாவை திருமாவளவன் அண்ணாவினுடைய பிறந்த நாளில் அவதூறு பரப்பி அசிங்கப்படுத்தி யாரை நீங்க திருப்திப்படுத்தணும்னு விரும்புறீங்க? இப்போ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தமிழர்களினுடைய ஓர்மையை விரும்பியவர், அவர் வீழ்த்தப்படுகிறார், வெட்டி வீழ்த்தப்பட்டார். அது மாதிரி தமிழ் சகோதரர்கள் தொண்டர்களானாலும் தலைவர்களானாலும் ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டு சாகணும் அப்படின்றத கவிஞர் விரும்புறீங்களா? இது எப்படி எந்த மாதிரியான ஒரு போக்கு? தமிழ் சமூகத்துல பெண்கள் வாழ்ந்திருக்காங்க. இப்போ தமிழ் சமூகத்துல அவை நீங்க வரலாறு படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல, கவிஞர்னா கண்டிப்பா வரலாறு படிச்சிருக்கணும், உங்களுக்கு வரலாறு தெரியுமா என்னன்னு தெரியல. சேர சோழர் பாண்டியர் 3 பேரையும் ஒன்றிணைக்க பாடுபடுறாங்க. போர் நடக்கும்போது போரை நிறுத்தக்கூடிய ஒரு தளபதியா இருந்தாங்க. அதே மாதிரி சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றிய மணிமேகலை மாவன் கிள்ளி என்ற மன்னன் கிட்ட நீங்க போர்க்கைதிகளை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. போர்க்கைதிகள், எதிரி நாட்டு போர்க்கைதிகளும் ரிலீஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்றாங்க. அப்ப பெண்கள் ஒரு சமூகத்துல அனைவரையும் அமைதிப்படுத்தணும், ஓர்மைப்படுத்தக்கூடிய குறியீடா தான் வரணுமே தவிர இது மாதிரி சலசலப்பை கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய குறியீடா வராது. அதாவது எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரிய லார்ட் லபக்தாஸ் அப்படின்ற மாதிரியான, நான் தான் பெரிய அறிவாளி அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு இவங்க கிட்ட இருக்கு. இவங்க சாதி இல்லாத மதம் இல்லாத சர்டிஃபிகேட் வாங்கினதா நீங்க உங்களோட காணொலிகள்லாம் நான் பார்க்குறேன். உண்மையாவே நான் பெருமை அடைகிறேன். அப்படி இருக்கிற நீங்க 2 சாதிகளுக்கு இடையே முரண்பாடுகளும் சண்டைகளும் போடுறதை ஏன் விரும்புறீங்க? அப்படின்னா உங்களை தூண்டி விட்டது யார் என்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கு. அப்போ இவங்களுக்குள்ள சண்டை போடுறதுல உங்களுக்கு என்ன பயன்? அப்போ நீங்களும் அண்ணன் சீமான் அவர்களை அவதூறா பேசுறீங்க, சுந்தரவள்ளி அக்காவும் பேசுறாங்க, கரிகாலனும் பேசுறாங்க, மைனரும் பேசுறாங்க. அப்படின்னா இது சீமானை அசிங்கப்படுத்துற நிகழ்ச்சியா இல்ல திருமாவளவனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியா? இப்போ பிறந்தநாள் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா அண்ணனுக்கு எதிரிகள் கிட்ட இருந்து கூட வாழ்த்துக்களை வாங்கி தரணும். ஆனா தமிழ் சகோதரர்கள் கிட்ட இருந்து எப்படி நீங்க சாபத்தை வாங்கி தரீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியலையா? இது உங்க படிச்சிருக்க உங்க ஸ்டேட்டஸ்க்கு இது அழகா இருக்கா? நீங்க ஒரு படிச்சவங்க, வழக்கறிஞர், உங்களுக்கான தகுதின்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்களுக்கான ஸ்டேட்டஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, தகுதி, இவங்க இப்படிதான் பேசணும்ன்றீங்களா? அந்த தகுதி இல்லவே இல்லையா? அப்ப படிச்சவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? படிக்காதவன், வேலை வெட்டி இல்லாதவன் ஏதோ உன்னை பேசிட்டு தான் புகழ் அடையணும் அப்படின்னு விரும்புவான். நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்க, நீங்க எதுக்கு ஒருத்தரை கேவலப்படுத்தி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏன் தேடிக்கணும்? இது ரொம்ப இழிவா இல்லையா? அதாவது நீங்களே உங்களை குப்பை வாரி போட்டுட்ட மாதிரி இருக்கு. உங்க கல்வி தகுதிக்கு ஒரு வழக்கறிஞர் ஸ்னேகா அவர்கள் இதை பேசணுன்ற அவசியமே கிடையாது. அதாவது வழக்கறிஞர் ஸ்னேகா தன் மேல குப்பையை தூக்கி போட்டுட்ட, மண்பாரி போட்டுட்ட மாதிரியான ஒரு அசிங்கமான கவிதையா தான் இருக்கு. இதை பெண் சமூகமே உங்களை வெறுக்குது. அந்த மாதிரியான மோசமான பதிவா இருக்கு. இதை நீங்க வருங்காலங்கள்ல திருத்திக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். நேற்று கூட ஒரு மருத்துவ வாசனையோட கலந்தாய்வு நடந்தது. அதுல அண்ணன் சீமான் அவர்கள் கிட்ட இது சொல்லும்போது அண்ணன் சீமான் அவர்கள் இதை பத்தி கவலைப்படல, அண்ணன் திருமா அவர்களினுடைய வாழ்த்துறையை தான் என்னோட ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற செய்திகளை பேசிட்டு அவர் கடந்து போனாரே தவிர இதை அவர் ஒரு பெரிய விடயமா எடுத்துக்கல. ஆனா நாங்க தான் கவலைப்பட்டோம். ஆனா எதிர்காலத்துல இந்த மாதிரியான முன்னெடுப்புகள், இந்த மாதிரியான நிகழ்வுகள் தவிர்க்கப்படணும். ஏன்னா நம்ம தமிழ் சமூகத்திற்கு ஓர்மைக்காக போராடுறோம். நான் ஒரு மருத்துவராக இருந்து ஒரு கேப்லரி பிளட் குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஊசி தான் குத்துவேன். குத்தும்போது அந்த பேஷண்ட்டோட அம்மாவோ அப்பாவோ யாரோ இருந்தால் அப்படி ஒரு நேரத்தில் அவங்க அந்த பெண்ணுக்கு சிபிஜி பண்ணுறதை பார்த்து அவங்க துடிச்சு போயிடுவாங்க. நீடில் பிரிக் க்ளேயே அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. அப்போது 2 குழந்தைங்க, நம்ம சமூகத்தினுடைய 2 இளைஞர்கள் வெட்டிட்டு குத்திட்டு 2 கட்சிகளுக்கு உடைய தம்பிகள் காயப்படுறதை எப்படி நீங்க விரும்புறீங்க? இது அசிங்கமா தெரியலையா கவிஞர் உங்களுக்கு? இதெல்லாம் மாத்திக்கோங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறது இது ஒரு படிச்ச பெண்ணுக்கு அழகாவே தெரியல.
உண்மையிலே எங்களுக்கு வருத்தமா இருக்கு. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் இதை எளிதா கடந்து போங்க அப்படின்னாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர்களை பத்தி விமர்சிச்சா எத்தனை பேர் இருந்தாலும் கட்சியில இருந்து நீக்கப்படுவாங்க. அந்த மாதிரியான நிலைப்பாட்டோட அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காரு. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இப்ப கூட நான் சொன்னேன்னா, நான் இதை குறித்து ஒரு 5 நிமிடம் ஒரு செவ்விக்கு போறேன்னு சொன்னேன். அவங்க சொல்றாங்க, எதிரா நீ எதுவுமே பேசக்கூடாது, இதை பத்தி பேசு, ஆனா நீ வந்து இவங்க வந்து திருமாவளவன் அண்ணனை எதிர்த்து நீ வந்து எதுவும் பேசக்கூடாது, பிரச்சனையா வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லு அப்படின்னு தான் அண்ணன் சொல்றாங்க. அந்த மாதிரி பெருந்தன்மையான மனிதர் அண்ணன் சீமான் அவர்கள். தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மைக்கான மனிதர், தமிழ் சமூகத்தினுடைய விடுதலை குறியீடு. ஆண்டாண்டு காலம் அடிமைப்படுத்தப்படுகிற, ஆண்டாண்டு காலம் ஒடுக்குமுறைகளுக்குள்ளாகிற குறவர் பழங்குடிகளினுடைய நிகழ்வு நடந்தது. அதுல கூட அண்ணன் சொல்றாரு, குறவர்கள், பறையர்கள், பள்ளர்கள், இடையர்கள், மீனவர்கள் இவங்ககிட்ட இருந்துதான் தமிழ் சமூகமே பிறந்ததுன்னு சொல்றாரு. இதை நம்பினா இதுதான் வரலாறு, இதை ஏற்றுக்கொள்றதுனா ஏற்றுக்கொள், இல்லாட்டி நீ எனக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்றாரு. அந்த மாதிரியான வாக்குக்கான மனிதர் கிடையாது, தமிழ் சமூகத்தின் ஓர்மைக்கான வாழ்க்கைக்கான மனிதர். அதனால யாரோ ஒரு தூண்டி விடுறாங்கன்றது காரணக்காக, ஏதோ ஒரு புகழ் போதை கிடைக்கும்ன்றதுக்காக தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இடையே வந்து சண்டைகளை, முரண்பாடுகளை, காயங்களை ஏற்படுத்துறதுக்கு வந்து கவிஞர் ஏற்படுத்துறது வந்து ரொம்ப அவமானமா இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க நிறுத்தி கொள்ளணும். இது வந்து அண்ணன் திருமா அவர்களினுடைய பிறந்த நாள் விழாவா இல்ல அண்ணன் சீமான் அவர்களை வசைபாடுற நிகழ்வான்னு தெரியல. இதுக்கு வந்து திருமா அண்ணன் வந்து வருத்தம் தெரிவிக்கல அப்படின்றது வந்து நாம் தமிழர் தம்பி தங்கைகளுக்கு வந்து வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் நாங்கள் இதை வந்து எளிதாக கடந்து போறோம். கவிஞர் ராபர்ட் பிராஸ் அவர்களினுடைய கவிதையை தான் இந்தியாவின் பிரதம அமைச்சராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு முன் தன்னுடைய மேசையின் மீது எழுதி வைத்திருந்தார். காணில் அழகிய காட்சியை காண்கின்றேன், களைப்பை போக்கும் கருநிழல் காண்கிறேன், நானோ நெடுந்தொலை நடக்க வேண்டும், நாடுமென் விழிகள் உறங்கிடும் முன்னே என்ற அருமையான கவிதை. அதே போல அண்ணன் திருமா அவர்கள் சமூக விடுதலைக்காக இன்னும் பல பல பயணங்களை முன்னெடுக்க வேண்டும். சமூக விடுதலைக்காக, இந்த மக்களினுடைய விடுதலைக்காக அண்ணன் மேலும் பாடுபட வேண்டும் அப்படின்ற செய்தியை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் மருத்துவ பாசறையின் சார்பாகவும் அண்ணன் திருமா அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.